தலைமகனாக அடிக்க நிறைய பாவங்கள் இன்னைக்குள்ள வாழ்க்கையை பார்க்கிறோம். அவ்வளவு பாவங்களால பல சமயங்கள்ல அந்த புதையல் நமக்குள்ள இருக்கிறது என்ன பண்றோம் மறந்து. நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் வலுவற்றவனாக இருந்த யாக்கோபை தான் கடவுள் என்ன பண்றாரு தலைமகனாக மாற்றார். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு நிறைய குறைபாடுகள் இருக்கிற ஆண்டவரை நான் எப்படி புதையலாக மாறு. ஒரே ஒரு வார்த்தை தான் கடவுள் உங்களிடம் கேட்கின்றார். என் கடவுள் என்னோடு இருக்கின்ற பொழுது புதையலாக எனக்குள் இருக்கின்ற பொழுது எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. நான் பாவியாக இருந்தாலும் வலுவற்ற யாக்கோபை புதையலாக மாற்றியது போன்று என்னையும் கடவுள் என்ன பண்ணுவாரு பாவிதான். முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கு நீ உன்னை தாழ்ச்சியாக ஒப்புக் கொடுக்கிறீரோ அந்த அளவுக்கு கடவுள் என்ன பண்ணுவாரு ஆசீர்வாதத்தை தருவார். ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவரே அந்த புதையலாகி உன்னை இந்த உலகத்துல நாம் மையப்படுத்துறோம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள எந்த செயலை தொடங்கினாலும் உங்களுடைய நீங்க எவ்வளவு பெரிய